Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போனேன் ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் சாப்டர் 11 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ போன எபிசோட இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து புதுசாக பார்த்த கேங்கோடு சேர்ந்து அவனை வந்து ஒரு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த உலகத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அவன் டைப் வச்சுருப்பான். அங்கேருந்து ஆரம்பிக்குது எபிசோட் ஓப்பனிங்கில். நம்ம எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோக்கும் ஃபின்னுக்கும் கான்வர்சேஷனோட ஆரம்பிக்குது. அப்போ ஃபின் என்ன கேட்குறான்னா, ஆமாம் ஹீரோ பையா, நீ நல்லா இருக்கியா? உன்னால் நடக்க முடியுமா? உன்னை பார்த்தா அப்படி தெரிலையே, உனக்கு நடக்க கஷ்டமாக இருக்குன்னா சொல்லு, இந்த கேரேஜர் கூட ஏறிக்கோ, ஆனால் உனக்கு நடக்க முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஃபின் பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை என் பாடி லூஸாக தான் இருக்குது, நான் வந்து நடந்து வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபின் வந்து என்ன ஒரு வியடோ சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா மொத்த மெம்பர்ஸும் வந்து குதிரையை வந்து முன்னாடி வச்சுட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க குட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து குதிரை தலையை தொட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அதை தொடும்போது அந்த குதிரைக்கு ரொம்ப அது பிடிச்சிருச்சு. அதாவது ஹீரோ பையத்தினால வந்து அங்கே ஃபாரஸ்ட்டில் இருந்திருப்பால, மேபி அதோட சென்ட்டாக என்னன்னு தெரியல, பட் வந்து அந்த குதிரைக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம ஹீரோ தொடுறதுனால. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஃபின் வந்து என்ன கேட்குறான்னா, ஏமா உனக்கு குதிரையை பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குதிரை அந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. நம்ம ஹீரோ ஃபுல்லாக அங்கே வைல்ட் லைஃப்பில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த குதிரையை தொட்டு பார்க்கும்போது அந்த குதிரைக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இவன் என்ன யோசிக்கிறான்னா, இவனை பார்த்தா குதிரையை பார்த்தா இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் இவனை பார்த்தா நோபல் மாதிரியே தெரியல. ஏன்னா நோபல் குதிரை ஓட்டுவாங்க, ஆனால் இவன் ஆர்டினரி மாதிரி கூட இல்லையே, யாராக இருப்பான்? ஓகே, கொஞ்சோண்டி என்கிட்ட இருக்க மூளையை வச்சு இந்த டிடெக்டிவை வந்து ஆரம்பிப்போம், இவனை யார் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து ஃபின் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த குதிரை தொட்டுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்ன ஒரு ரொம்ப சாந்தமான உயிரினமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற நம்ம ஃபின் வந்து, என்னது இது, இவன் பேசுறது ரொம்ப வினோதமாக இருக்கே, இது ஏன் ஏஜில் இருக்கிற மாதிரி பேச மாட்டாங்களே, ஒருவேளை இவன் யாராக இருக்கும், இல்லை இவன் நடிக்கிறானோ அப்படின்னு வந்து ஃபின் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஹீரோக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ஃபின் வந்து ஹெல்மெட் அப்படின்னு கத்துறான். அப்போ ஹெல்மெட் வந்து நம்ம ஃபின்னை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் கொஞ்சம் மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ வந்து ரொம்ப டயர்டாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபின் வந்து கொஞ்சம் அக்கறையோட, உனக்கு முடியலன்னா நீ அந்த கேரேஜில் கூட ஏறிக்கோவேன், ஏன்னா நீ மெதுவாக்குறனால எல்லோரும் மெதுவாக தான் வருவாங்க, அதனால் நீ கேரேஜில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, இல்லை நான் இப்படியே நடந்து வரேன் அப்படின்னு அவர் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபின் வந்து, சரி அப்போ அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து, இவன் என்ன யாரை பற்றி வரி பண்ண மாட்டான், மற்றவங்களும் இவனால் லேட்டாக தானே வந்துக்கிட்டு இருக்காங்க, இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு வந்து ஃபின் வந்து பின்னாடி வந்து பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, ஏன் எனக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஆனதே கிடையாது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்டில் இருக்கும்போது எனக்கு மொத்தமாக ஒரு ரெக்கவரி டைமை வந்து ஒரு நாள் தான் எடுத்துச்சு, ஆனால் ஏன் இப்படி அப்படின்னு ஹீரோ ரொம்ப மூச்சு விட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தால் நான் கொஞ்சம் பெட்டராகவே நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே அந்த குதிரை தொட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே ஒரு டாக்டர் வந்து செக்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஹீரோவை தான். அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது போக இவனை வச்சு பார்த்தா இவன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவான் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க டீனா வந்து, டாக்டரே ஒழுங்கா பார்த்தியா, நல்லா தான் பார்த்தியா, இல்லைனா சும்மா சொல்கிறியா அப்படின்னு டீனா சொல்லும்போது இங்கே இருக்க டாக்டர் வந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன மருந்து மேலே வந்து உனக்கு அவ்வளோ இதாக இருக்கா, உனக்கு என்ன வேறு டாக்டர் போய் பாரு அப்படின்னு வந்து அந்த டாக்டர் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ டீனா வந்து திரும்பி கத்துறாங்க, இங்கே பாரு நான் என்ன சொல்லுவேன்ட்டா, அவன் ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து அன்கான்சியஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, அது போக நீ அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணும், சும்மா மேலாப்பில் பார்த்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரமாக பண்ணு, இல்லைன்னா நீ ஏதாச்சும் போலி டாக்டரா அப்படின்னு வந்து டீனா சொல்லும் போது அங்கே இருக்கிற டாக்டர் வந்து திரும்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னது போலி டாக்டரா, யாரை பார்த்து போலி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அவனை பார்த்தாவே தெரியும் அவன் உடம்புல எங்கேயுமே அடியும் பண்ணல ஒன்றும் இல்லைன்னு, அப்போ அவன் சீக்கிரம் குணமாயிட்டு தானே இருக்கான், நீயே பாரு என்னைய பார்த்து போலி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கியா. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற நம்ம ஃபின் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி அவனோட அம்னீஷியா வந்து எப்போ கரைஞ்சி போகும், எப்போ அவன் சூழ்நிலைக்கு வருவான் அப்படின்னு வந்து ஃபின் வந்து கொஞ்சம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் மெமரி வந்து சீக்கிரம் வந்துடும் இல்லை கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் வந்து அவன் மண்டையில் எந்த அடிப்பட்ட மாதிரி இல்லை
அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஒரு மருந்தை தூக்கி நம்ம ஹீரோஸ் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கோங்க, அப்படியே என் கண்ணிலே படாமல் கிளம்பி போங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மெஷினரிட்டெல்லாம் இந்த குழந்தைகிட்டலாம் நான் பேச விரும்பலை அப்படின்னு டீனாவை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு டீனாக்கு கோவம் வந்துச்சு. என்னடா சொன்னா கோல்டு மேனு அப்படின்னு வந்து டீனா அங்கே கத்துறாங்க. உடைய விட மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது, ஏப்பா யாராச்சும் டீனாவை காப்பாற்றுக்கப்பா, யாராச்சும் டீனாட்டு அந்த டாக்டரை காப்பாற்றுக்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற ஃபின் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே டீனா வந்து அந்த டாக்டரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மளுக்கு காமிக்கல, அங்கேயே அப்படியே கட் ஆகுது. அப்புறம் ஒரு சாயங்கால நேரத்தில் டீனா என்ன கேட்குறாங்கன்னா, ஹெல்மெட் நீ நல்லா தான் இருக்கியா? ஏன்னா ஃபின் என்ன சொன்னான்னா உனக்கு நடந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து டீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆமாம், ஆனால் வந்து அந்த மெடிசனை நான் எடுத்தனால இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நான் சரியாக போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது போக இப்போ எனக்கு நல்லா பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டீனா வந்து அதெல்லாம் கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டீனா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அப்போ அந்த டாக்டர் சொன்ன மாதிரி தான் உடம்புல அவ்வளோ இல்லை போல். அது போக டாக்டர் இன்னொன்று சொன்னாங்கன்னா, உன் உடம்பு வந்து நல்லா ட்ரெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீ வேறு முன்னாடி சொல்லியிருந்தியோ ஏதோ ஸ்வாடி யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தல, அப்போ நீ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாஸ்டராக இருப்ப அப்படின்னு டீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவள் கரெக்டாக இந்த ட்ராக் தான் வந்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் விட்டா என்னையை ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சிடுவா போல். அப்போ வந்து அப்படி ஹீரோ யோசிச்சு, ஆமாம் எனக்கு வந்து ஸ்வாட் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும், என்னால் அதை வீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னமும் அந்த அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி தான் நம்ம ஹீரோ நடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து டீனா வந்து, அப்படின்னா நம்ம ஏன் ஒரு டியூவல் வைக்கலாமே, அது ஏன் கூட சண்டை போறியா அப்படின்னு வந்து டீனா கேட்குறாங்க. டியூலா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் இதனால நீ ப்ரெஷர் ஆக வேணா, உன் பாடி கொஞ்சம் லூஸாக விட்டு கொஞ்சம் ஃபைட் பண்ணு, யார் கண்டா உனக்கு உன்னோட பாஸ்ட் மெமரி கூட நாங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன சொல்கிறேன், நாளைக்கு வந்து நம்ம டியூல் வச்சுக்கலாமா, இல்லைனா இப்போ கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து டீனா சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ சாரி கைஸ், அந்த பொண்ணு பேர் வந்து டானியா. போன எபிசோடில் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த எபிசோடில் என்னடா இப்படி ஆயிடுச்சுலாம் கேட்காதீங்க. நான் கொஞ்சம் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்தேன்னா கொஞ்சம் பேர்லாம் மறந்துடுச்சு. இப்போ பார்த்ததுக்கேற்ற நான் வந்து படிச்சுக்கோங்க. அப்படியே நம்ம டானியாலேருந்து ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஹீரோ வந்து டானியா வந்து ரேங்க் 3ல் இருக்கிற சில்வர் மெடலில் இருக்கிற ஒரு மிஷினரி. அதாவது இந்த பர்சனை பார்த்தா இந்த ஹியூமன் வேர்ல்டில் கொஞ்சம் கேப்பபிளாக தான் இருப்பா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால அவள் வந்து அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த டானியாக்கு எதிராக பேட்டில் வந்து சண்டை போடலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, சரி சண்டை போடலாம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இதை வச்சு எனக்கு தெரியும் இந்த ஹியூமன் வேர்ல்டில் எவ்வளோ கேப்பபிளாக இருப்பாங்கன்னு அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். அப்படியே இந்த சைட் பார்த்தா எக்கச்சக்கமான பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கையில் அடிக்கிறாங்க, காலில் அடிக்கிறாங்க, கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு ட்ரைனிங் பிளேஸ் போல். அப்போ டானியாவும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அடுத்து டானியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு டானியா சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரோட அட்டென்ஷனும் டானியாவுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஓ டானியா நீங்களா, இன்னைக்கு என்ன ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுறீங்க, அது யார் பின்னாடி இருக்கிறது அப்படின்னு அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டானியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நான் இவனோட டியூல் பண்ணுறேன்னு. அப்போ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம், ஏன்னா ஹெல்மெட்டோட டானியா டியூல் பண்ணுறாங்கன்னா அப்போ நல்லா இருக்கும் போலயே, சரி அப்போ நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க கார்ட்ஸில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா டானியா கொஞ்சம் பார்த்து அடி, அது மூஞ்சிலெல்லாம் அடிச்சிடாத பாவாவே, அது போக உன் பழத்தை உனக்கு தெரியும், கொஞ்சம் இது படி அடி, ஏன்னா பாவாவே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே டானியாவுக்கு சுருன்னு கோவம் வருது. நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படின்னு டானியா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க வாயில் லொச்சுக்கணும் ஒரே அடி, எல்லாரும் ஓ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா எல்லோரும் மட்டையாயிட்டாங்க. நம்ம டானியாக்கு அப்போ தான் கோமம் அப்படின்னு ஒரு மூச்சு எடுத்து விடுறாங்க. சரி இந்த உட்டன் ஸ்வாட் வச்சு நம்ம டியூவில் ஆரம்பிப்போம். அது போக யார் வந்து தரையில் விழுகிறாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேர அந்த குச்சி வந்து நிற்கிது. அப்போ டானியா வந்து உன்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் காமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக நான் வந்து வைஸ் கேப்டன், என்னை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துறாத அப்படின்னு டானியா சொல்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து அதை தொட்டு பார்க்கும்போது, நான் இன்னும் வந்து என்னோட நார்மல் லெவலுக்கு வரல, அது போக என்னால் விஸ்ஸும் யூஸ் பண்ண முடியல, சரி பார்ப்போம் இந்த சண்டை மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு அப்படின்னு ஹீரோ நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு ஒத்த கையில் வந்து ஸ்டிக்கு மாதிரி வச்சுக்கிட்டு, சரி என்னோட காடை நான் விடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டான்ஸில் நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மற்ற எல்லாரும் பார்த்தியா அந்த ஸ்டான்ஸை பார்த்தியா, ஆமாம் எப்படி இருக்குது பார்த்தியா, புதுசாக இருக்குது, உன்னால் முடியுண்டா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டானியா மண்டலே கொட்டலனால ஹீரோ ஜெயிடா அந்த டானியா ஒரு அடி அடிடா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டியூல் ஆரம்பிக்குது, 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது டானியா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் அட்டாக் பண்ணுறான். மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு போல லெஃப்ட்டில் அட்டாக் பண்ணும்போது டானியா வந்து டேக்கிள் பண்ணிட்டு பரவாயில்லையே அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ
அப்படியே டானியா வந்து பேரி பண்ணுற ஹீரோ வந்து அவள் ஈஸியாக பேரல் பண்ணிட்டா, அவள் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டானியா வந்து ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ பார்க்குறேன், இப்படியே போச்சு நான் என்னால் ஹெட்டு சண்டை போடக்கூட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டானியா வேகமாக ஒரு அட்டாக் வந்து நிலத்தில் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆகிட்டு இல்லை அப்போ நம்ம ஹீரோ வந்து அதில் டாஜ் ஆயாச்சு, இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டானியா மூச்சு இழுத்து விட்டு ஹீரோ அடுத்த அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ வந்து ஃப்ளைங்கில் இருக்கும்போது அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் விலகுறான். இருந்தாலும் டானியா வந்து அவளோட காலை வச்சு நம்ம ஹீரோட அந்த ரிப்ளையை வந்து எத்துறாங்க. எத்தனை நம்ம ஹீரோக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் பாடி வந்து என் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போக முடியலையே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அதான் அவன் மைண்டில் வந்து அந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் பாடி ஒத்துக்க மாட்டுது. இப்படியே போச்சுன்னா ஏதோ நான் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கே, என் மூமெண்ட் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது இது அப்படின்னு சொல்லும்போது டானியா வந்து நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு பேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படின்னு இருக்கும்போது டானியா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அவள் ஸ்வாடை வச்சு அந்த முனியை வச்சு நம்ம ஹீரோட வயிற்றுல ஒரே அட்டாக்கு அப்படி பண்ணும்போது நம்ம அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அப்படியே பின்னாடி போய் மண்ணில் விழுகிறான். அப்படி விழுகும்போது டானியா வந்து நார்மலாக நிற்கிறாங்க. எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து ஹீரோ அப்படியே எந்திரிக்கும் போது அப்போ ஹீரோ வந்து அந்த கிரவுண்டில் எந்திரிக்கும் போது டானியா வந்து ஹீரோக்கு முன்னாடி அந்த கட்டையை வைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம டானியா வந்து ஹீரோவை பார்த்துட்டு உன்னைய பார்த்தா கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது ஒன் சைடு மேட்சாக தான் இருந்திருக்கு அப்படின்னு ஹீரோ மூச்சு விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அவள் வந்து டேரியனோட கம்பேர் பண்ண முடியலான்னு அவளோட ஸ்வாட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி வந்து டானியா வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு இருக்கும்போது பரவாயில்ல நீ நல்லா டீசெண்டாக தான் சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்காங்க எல்லாரும் ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், ஆனால் டானியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். இருந்தாலும் டேரன் சொன்ன மாதிரி தான் இந்த ஹியூமன் வேர்ல்டு வந்து லைட்டாக எடுத்துக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்னா இந்த இடத்துல வந்து ரேங்க் 1 ரேங்க் 2 ரேங்க் 3 இருக்குது. என்னால் ஒரு ரேங்க் 1 2 3 வந்து டிஃபீட் பண்ண முடியலன்னா நான் என்ன இத்தனை நாள் பைசி பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு டானியா நம்ம மெசினரி கிராஃப்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா தான் சண்டை போட்டிருக்கேன், அது போய் ஆப்வியஸ் தான் உங்ககிட்ட வந்து எல்லோரும் தோற்று தான் போவாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மற்ற எல்லோரும் வந்து நம்ம ஹீரோக்கு அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஹெல்மெட் நீ நல்லா தான் பண்ண, அது போக அவளோட ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா ஈடு கொடுத்த அப்படின்னு எல்லோரும் வந்து ஹீரோக்கு அப்ரிசியேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து யாரோ புதுசாக பேசுனாங்களே நீங்கள் யார் அப்படின்னு ஹீரோ கேட்க வரும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு உருவம் வருது. அவர் தான் என் பேர் தான் பின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபின்னு வந்து ஒரு குட்டி பையன், இவர் வந்து கொஞ்சம் வளர்ந்தவர், இவர் பேர் பின் PHIN பின். அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் இந்த மெஷினரி கிராப்ஸில் இருக்கிற கேப்டன், என்னோட ரேங்க் வந்து 2 கோல்ட் மெடல் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கு. அதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.